எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆசீர்வாதமான புதிய மாதத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உலகத்தில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. யுத்தங்களின் செய்திகள் மிகவும் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கோ, அவருடைய கிருபைக்குள் வந்து தங்குகிறவர்களுக்கோ விலையேற பெற்ற ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகம் எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்குள்ளே கடந்து சென்றாலும், பூமியிலே அவருடைய சபை இருக்கிற வரைக்கும், பூமியிலே ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் அவருடைய பிள்ளைகளை எந்த தீங்கும் தொட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சங்கீதம் 23 அதிகாரம் 2வது வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. அவர் எங்கே கொண்டு போய் விடுறாரு உங்களை அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை திருப்தியாக இருக்கிற இடத்திலே உங்களை கொண்டு வந்து விடுகிறார். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்கறது என்னன்னா, எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு திருப்தி எனக்கு வரணும். ஆமென். இன்னைக்கு என்ன வரலங்க? குடும்பம் அமையுது, குடும்ப வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கிறீங்களா அப்படின்னா என்ன இல்லைங்க? இல்லை. பணம் கைக்கு வருது, ஆனால் பொருளாதார காரியங்களில் நாங்கள் என்ன இல்லை? திருப்தியாக இல்லை. உணவு நாங்கள் புசிக்கிறோம் தான், ஆனால் திருப்தியான உணவை நாங்கள் புசிப்பதில்லை. அப்போ இந்த உலகம் எல்லாத்தையுமே அனுபவித்தாலும் அவைகளில் திருப்தி இல்லாத ஒரு தன்மையை தான் இந்த உலகம் இறுதியிலே சொல்லுகிறது ஒரு பதிலாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா, அவருடைய அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் தங்கி இருப்பீர்கள் என்றால், அவர் உங்களை திருப்தியான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து உங்களை வைக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, உங்களை அவர் அமர்ந்த ஒரு சைலண்டான ஒரு இடத்துல, அமைதியான ஒரு இடத்துல, நிம்மதியான ஒரு சூழ்நிலையில், சந்தோஷமும் பாதுகாப்பும் உணர்கிற ஒரு இடத்துல உங்களை அவரால் மட்டும்தான் வைக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கடைசி வரைக்கும் என்னால் மெடிடேஷன் பண்ணி முடிக்கவே முடியல. அதை பார்க்க புது புது வெளிச்சங்கள், புது புது சத்தியங்களை ஆண்டவர் பல கோணத்தில் அதை என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அதை நான் ஒரு 5 பிரிவுகளாக பிரித்து இந்த வசனத்தை உங்களோடு கூட நான் வருகிற நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காலை வேளையில் ஒரு இங்கிலீஷில் ஒரு மொழிபெயர்ப்பு வேதாகமம் இருக்கிறது, பேஷன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேஷன் டிரான்ஸ்லேஷனில் இந்த வசனம் எப்படி போட்டிருக்குதுன்னா, He offers a resting place for me in His luxurious love. தமிழில் என்னன்னா, அவர் தனது சொகுசான அன்பில், ஆடம்பரமான அந்த அன்பில், இயேசு தனது ஆடம்பரமான அன்பில் இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டதா? ஆடம்பரமான அன்பு, லக்ஸூரியான அன்பு. ஏன் இயேசு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு லக்ஸூரியான
ஒரு ஆடம்பரமான சொகுசான ஒரு அன்பை கொடுக்க வேண்டும் என்று நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, இயேசுவை நீங்க அவ்வளவு நல்லவர்னு சொல்றீங்கல்ல, அந்த இயேசு அவருடைய தகப்பனாகிய பிதாவினுடைய மடியில, பிதாவினிடத்துல, பிதாவினோடு இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட அந்த ஆடம்பரமான சொகுசான அப்படிப்பட்ட அந்த அன்புக்குள் தான் அவர் வளர்ந்தார். நான் எப்படிப்பட்ட பிதாவினுடைய அன்பு, உன்னத அன்பு, இவ்வளவாய் அளவிட முடியாத அந்த அன்பிலே நான் வளர்ந்தேனோ, அதே அன்பை என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நான் தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு நம்ம அப்பா அம்மாவா இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்களை நம்ம நேசிக்கிறோம், நம்ம பிள்ளைங்க கேட்கறத மேக்சிமம் வாங்கி தர நம்ம விரும்புகிறோம். ஆனால் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியவில்லை, இல்லைங்களா? ஆனால் பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு இந்த முழு உலகத்தையுமே செஞ்சு கொடுத்தாராம். ஆமென். யாராவது இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய பணக்காரவங்களா இருந்தாலும், எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் லீடராக இருந்தாலும், தன் மகன் அவங்ககிட்ட கேட்குறாங்க, அப்பா இந்த பூமி எனக்கு வேணும்பா, நான் வாங்கி தர முடியுமா? இல்லை இந்தியாவிலேயே தலைநகரமாக இருக்கிற டெல்லியில் எனக்கு ஒரு ஊர் வாங்கி கொடுங்கன்னா வாங்கி தர முடியுமா? ஒரு ஊரே வாங்கி தர முடியாது. ஏன் இங்கே பெரம்பலூரில் ஒரு தெருவை வாங்கி கொடுங்கன்னா வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு பூமி முழுவதையும் அவருக்காக தான் படைத்தார். அவருக்காகவும் அவரை கொண்டும் அவருக்குள்ளவும் சகலமும் அவர் மூலமாக படைக்கப்பட்டது, அவருக்காக படைக்கப்பட்டது. இதை எதை குறிக்குதுன்னா, பிதா தன்னுடைய குமாரன் மேல் வைத்திருக்கிற அந்த லக்ஸூரியஸ் அன்பு, ஆடம்பரமான சொகுசான அன்பு. நான் கூட நினச்சேன், இப்போல்லாம் பிரயாணம்னாலே சொகுசாக தானே தேவைப்படுது. ஃபஸ்ட்லாம் கிடைக்கிற பஸ்ஸை பிடிச்சி ஏதோ ஒரு பஸ்ஸு கிடைக்குமான்னு சென்னைக்கு ஓடின நாட்கள் இருக்குது. திருச்சிக்கு போகணுமா, நிற்கிறதுக்கு இடம் கிடைச்சா போதுண்டா சாமி, ஏறா அப்படின்னு ஏறி இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கெல்லாம் அப்படி முடியுதா? இல்லை இல்லை, எனக்கு கார் வேணும். சென்னைக்கு போகணுன்னா நான் படுத்துக்கிட்டு போகணும், ஏசி இருக்கணும். அந்த பஸ் இல்லையா, பொறுமையாகவே போகலாம். ஆனால் இப்போ புரியுது, இதெல்லாம் நம்மை அந்த வளர்ச்சிக்கு நேரம் ஆண்டவர் நடத்துகிறார். ஆமென். இது பாவம் கிடையாது. வசதியான வாழ்க்கை அது பாவம் கிடையாது. அந்த வசதியான வாழ்க்கையில் நீங்கள் உட்காரும்போது தேவனை மறந்து அந்த வசதி தான் வாழ்க்கைன்னு நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பாவம். பல கோடி ரூபாய் பணம் உங்கள் கையில் இருந்தால் அது பாவம் கிடையாது, அது ஆசீர்வாதம். ஆனால் பணம் வந்தோடனே இயேசுவை நீங்கள் விட்டுட்டீங்க, அவர் சமூகத்தை நீங்கள் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா, அந்த பணம் தான் பாவம், அந்த வாழ்க்கை தான் பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, எனக்கு அடிக்கடி தலைவலிக்கும். அப்போது ஒரு முறை ஃபாரினுக்கு போய் திருச்சிக்கு ஏர்போர்ட்டில் போயிட்டு இமிக்ரேஷன்லாம் முடிச்சாச்சு. மேலே ஒரு 1/2 hour உட்கார வைப்பாங்க. அந்த 1/2 hour மேலே இன்னொரு இடத்துல வெயிட் பண்ணணும். அங்கேருந்து தான் போர்டிங் பாஸ் வாங்கி உள்ளே அனுப்பிவிடுவாங்க. போய் உக்காந்துலேருந்து தலைவலி. ஃப்ளைட்டில் போயிட்டு உட்காந்துட்டேன். 3.5 மணி நேரம் ட்ராவலு. அந்த ஒர்க்கர்ஸ் என்னை நல்லா கவனிக்கிறாங்க. நான் காசு கொடுத்ததை விட அதிகமாக எனக்கு உதவி செஞ்சாங்க. காஃபி கொடுத்தாங்க, ஹாட் வாட்டர் கொடுத்தாங்க. ஆனாலும் இறங்குற வரைக்கும் அந்த தலைவலி சரியாகவே இல்லை. ஆனால் என்னை அழைச்சிட்டு வந்த அந்த பாஸ்டர் என்ன பண்ணார், அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவருடைய பெட்ரூமில் ஏசியை போட்டுட்டு
நல்லா ஏர் கண்டிஷனை போட்டு என்னை படுக்க வச்சார். படுத்தங்க, பார்த்தா மறாவது நாள் ஆயிருக்கு. அப்புறம் தான் எழுந்திருக்கிறேன். நல்ல வேளை அந்த பாஸ்டர் நல்ல மனுஷனாக இருந்தார். அப்போ தான் எனக்கு மறாவது நாள் காலைல எழுந்தோன்னே தெரிஞ்சிச்சு, இந்த உடம்பு ஏன் அடிக்கடி தலைவலிக்குதுன்னா, இதுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்குது. உங்கள் ஒவ்வொரு சரீரமும் அது ஆண்டவருடைய டிசைன். அது புரியுதுங்களா? ஆமென். பாருங்க, மனுஷனை வாழ்க்கை துவங்கும் போதே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வாழ்க்கையில் நீ துவங்குன்னு தான் ஆண்டவர் படைச்சார். 6வது நாளில் முடிச்சுட்டு 7வது நாள் அவர் உட்காந்து ரெஸ்ட்டில் தான் மனுஷனை படைக்கிறார். நீ ரெஸ்ட்ல இருந்து உன்னுடைய வேலையை நீ ஆரம்பிக்கணும். நீ ரெஸ்ட்ல இருந்து உன் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். நீ ரெஸ்ட்ல இருந்து உன்னுடைய பிஸ்னஸை நீ யோசிக்கணும். அப்போ தான் உனக்கு வெற்றி உண்டாகும். ஆமென். அப்போ ஆண்டவருடைய ஃபார்முலா அதுதான். நம்ம கடினமாக ஓடி உழைச்சி இந்த பாடியுடைய கடவுளுடைய டிசைனே மாற்றிட்டோம். இன்னைக்கு உட்கார வச்சு உங்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்குறார் அப்படின்னா, அந்த இளைப்பாறுதல்ன்ற இந்த வார்த்தையை கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குது. எங்கேயோ கெட்ட வார்த்தை மாதிரியாவது இருக்குதா? அது நம்மளால் நம்ப முடியல. இயேசு பூமிக்கு முதல் பிரசங்கமே அதான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆமென். உங்களை ஆவிக்குரிய ரீதியிலே நான் நடத்துவதற்காக நான் உங்களுக்கு கொடுத்த ஊழியர்கள் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய சுமையிலே கொண்டு வைத்து விட்டார்கள், பாரமாக மாற்றிவிட்டார்கள். உங்களை ஆளுவதற்காக நான் ஏற்படுத்தி தந்த ராஜாக்கள், அதிபதிகள் உங்கள் வாழ்க்கையை மிகுந்த வேதனை நிறைந்ததாக மாற்றிவிட்டார்கள். ஆகையால் உங்களை படைத்த கடவுளாகிய நானே இந்த பூமிக்கு நானே உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறேன். நான் பிதாவினுடைய மடியில எந்த அளவிற்கு ஒரு லக்ஸூரியான சொகுசான ஒரு இளைப்பாறுதலில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனோ அந்த இளைப்பாறுதலை நான் உங்களுக்கு தருகிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தராரா? இளைப்பாறுதல். ஆனால் எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? லக்ஸூரியான சொகுசான வாழ்க்கை. உங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா, ஏசப்பா, எனக்கு சொகுசான ஒரு வாழ்க்கையை நீங்க வச்சிருக்கிறீங்க. அதற்காக நன்றி. ஆமென். ஆமென். அவர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த அன்புக்கு பேரே என்ன தெரியுமா? சொகுசு நிறைந்த அன்பு. ஆமென். ஆமென். ஆமா. ஒரு மேய்ப்பன் ஒரு பக்கம் அவர் மேய்ப்பரா இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஒரு பணக்கார மேய்ப்பரா இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார தகப்பனாக இருக்கிறார். இந்த இடத்துல எதுக்கு லக்ஸூரியஸ் லவ், ஆடம்பரமான அன்பு என்று சொல்லப்பட வேண்டும் என்று நீங்க கேள்வியா கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தில் மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கிற அந்த தொழில்தான் அன்றைய காலத்தில் நம்பர் 1 பிஸ்னஸ். ஆனால் இயேசு என் ஆடுகள் என்று சொல்றாருல, சொல்றாரா இல்லைங்களாங்க? என் ஆடுகள், என் ஆடுகளுக்கு நான் மேய்ப்பராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லா மேய்ப்பர்களை போல நான் இல்லை,
இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லா ஆடுகளைப் போல நீங்களும் இல்லை. நான் உங்களுக்கு சிறந்த மேய்ப்பர், நீங்கள் எனக்கு சிறந்த ஆடுகள். ஆமென். வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, தாவீது அவன் கொஞ்சம் ஆடுகளை அவன் மேய்ச்சான் பார்த்தீங்களா, அவன் மேய்த்த அந்த கொஞ்சம் ஆடுகள் எப்படிப்பட்ட ஆடுகள் என்றால், ஆடு எதுக்காக நம்ம மேய்க்கிறோம், வளர்க்குறோம்? ஆட்டை வளர்த்தா வருமானம் கிடைக்கும், பால் கிடைக்கும். அடுத்தது ஆடு குட்டி போடும், அது வருமானம். ஆடு அந்த ரோமத்தினால நமக்கு ஒரு வருமானம். அது வயசாயிருச்சுன்னா அது கறிக்கு கொடுத்தா வருமானம். அதற்காக தான் பெரும்பாலும் ஆடுகளை வளர்க்கிறார்கள். ஆனால் தாவீது வளர்த்த ஆடுகள் அப்படி அந்த ஆடு கிடையாது. தாவீது வளர்த்த ஆடு என்னன்னா, உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் நாய் அப்படின்னு சொல்கிறோம், தெருநாயை பார்த்தா கல்லடிக்கிறோம். ஆனால் வீட்டில் வளர்க்குற நாயை யாராவது செயினை போட்டு கூட்டிட்டு போனால், ஓ பப்பி குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை, வெள்ளையோ புசு புசுன்னு இருக்குல்ல அப்படின்றீங்கள. அதே போல் இஸ்ரவேல் தேசத்தில் ஆடுகளை தன்னுடைய எல்லைகளுக்குள்ளே, தன்னுடைய மாளிகைக்குள்ளவே சகல வசதிகளையும் ஏற்படுத்தி ஒரு செல்ல பிராணியை போல தங்கள் கூடவே அதை வைத்து, அதை மடியிலே வைத்து கொண்டு அதோடு நேரத்தை பழகி, அந்த ஆடு மேலே அந்த ஓனர், அதற்கு அவர் தான் ஓனர், அவர் தான் மேய்ப்பர். அந்த ஆடு அவங்களுக்கு ரொம்ப பாசமாக இருக்கும், அதை மடியில் வச்சுக்குவாங்க. அதோடு தான் ஒரு நாள் அதிகமான நேரங்களை அவங்க செலவு செய்வாங்க. அந்த ஆட்டுக்கு பேர் என்னன்னா நொக்கடு அப்படின்னு சொல்லுவாங்க. நொக்கடு ஆடு அப்படின்னு சொன்னால், அந்த ஆடு செல்லமாய் வளர்க்குற ஆடு. அந்த ஆடு வருமானத்துக்காக வளர்க்குற ஆடு இல்லை. வருமானத்துக்கு வளர்க்குற ஆடு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? மேய்ப்பன் கையில் கொடுப்பாங்க. ஊரில் 10 வீடு இருக்குது அப்படின்னா, ஒரு 6-7 வீட்டில் ஆளுக்கு ஒரு 5 ஆடு 10 ஆடு வச்சுருப்பாங்க. ஆடு மேய்க்கிற தொழிலாளர்கள் இருப்பாங்க. அவங்க காலையில் வந்தவுடனே எல்லாரும் வீட்டில் இருக்கிற ஆட்டையும் ஒரு அடையாளத்தை போட்டு அவன் கையில் கொடுத்துருவாங்க. அவன் அந்த எல்லா ஆட்டையும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆட்டையும் அவன் நடத்தி கொண்டு போவான். நடத்தி கொண்டு போய் வெயிலை தாண்டி போகணும், எங்கே புல் இருக்குதோ அந்த இடத்துக்கு அவன் நடத்திட்டு போய் அந்த இடத்துல அதுக்கு புல்லை காட்டுவான். அந்த ஆட்டை அவன் என்ன பண்ணுறான், அடிக்கிறானான்னு யாருக்கு தெரியும்? ஏன்னா அவன் பல வீட்டு ஆடுகளை மேய்க்கிற ஒரு தொழில் செய்கிறவன். அவன் வெயிலில் வச்சிருப்பான், தண்ணி கொடுத்தானா கொடுக்கலையான்னு தெரியாது. அப்படிப்பட்ட வளர்க்கிற ஆடு அல்ல, தன்னுடைய எல்லையிலேயே 24 மணி நேரமும் அந்த ஆடை பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு மேய்ப்பன், ஒரு எஜமானன். அந்த ஆட்டுக்கு அவன் ஒரு தகப்பனை போன்றவன். அவன் அந்த ஆட்டை பார்க்கும்போது ஓடி கொஞ்சம் வேண்டும் என்று அவன் விரும்புவான். அவன் எதை கொடுக்கணும்னு ஒன்று எடுத்துட்டு அடிக்கடி கொடுப்பான். அந்த ஆட்டுக்கு அவன் அடிக்கடி தண்ணியை ஊற்றுவான். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் நாய் வச்சுருக்குறோம். அது எங்களை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி வச்சுருக்குது. நான் கோபமாக இருக்கிறேன்னா தெரியும், அமைதியாக இருக்கும். நான் நல்லா ஹாப்பியாக இருக்கிறேன்னா அது என்கிட்ட பேசும், வா என்னை தொடு அப்படின்னு சொல்லும், கூப்பிடும். அப்போ பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு அன்பின் உறவுக்குள் இருக்கிற வாழ்க்கையை தான் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய மெய்ப்பன், நம்முடைய மெய்ப்பன்னா நீங்க எப்படி எடுத்துக்கணும்? என்னுடைய அப்பா. அவர் எப்படிப்பட்ட மெய்ப்பராக இருக்கிறார் என்றால், பணக்கார அப்பாவாக இருக்கிறார், பணக்கார மெய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை வெயில் இருக்கிற இடத்துக்கு அவர் என்னை கொண்டு போக மாட்டார், முள் இருக்கிற இடத்துக்கு அவர் என்னை கொண்டு போக மாட்டார்.
அவருடைய பார்வை தெரியாத மறைவான இடத்துக்கு அவர் என்னை கொண்டு போக மாட்டார். அவர் சத்தம் கேட்காத இடத்துக்கு அவர் என்னை கொண்டு போக மாட்டார். இதையெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு எல்லைக்குள்ளே என்னை வைத்து என்னை பராமரித்து என் மேல் அன்பு செலுத்துறார். அந்த அன்பு என்னன்னா ஆடம்பரமான அன்பு, அது சொகுசான அன்பு, அது அன்லிமிட்டெட், அளக்க முடியாத, விவரிக்க முடியாத, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 3:16. அந்த அன்பு உங்கள் மேல் வைத்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு உன்னுடைய அப்பா. இயேசு உனக்கு பணக்கார மேய்ப்பராக இருக்கிறார். நீ பணக்காரனுடைய ஆடாக இருக்கிறாய். உன்னை வருமானத்துக்காக அவர் உன்னை வைக்கல, வாழ வைக்கல. உன்னை பலியாடாக வைக்கல. நீ வாழும்படியாக அவரே தன்னை பலியாடாக ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல மேய்ப்பர் உனக்கு இருக்கிறார். நல்ல தகப்பன் உனக்கு இருக்கிறார். கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அப்ப அந்த உயர்தரமான ஆடு, நீங்கள் யார்? உயர்தரமான ஆடு. சொல்லுங்க, நீங்கள் யார்? உயர்தரமான ஆடு. சில நேரங்களிலே நீங்கள் இயேசுவின் மடியில் இருப்பீர்கள். அவர் வந்து உங்களை அவர் மடியில் வைப்பார், அவர் தோளில் வைப்பார். இப்ப பிள்ளைங்களை நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? அது தூங்க கூட விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பாசமான அம்மா அப்பாலாம் இருக்கும்போது தூங்கும் போது போய் கன்னத்தை பிடிச்சி கிள்ளுங்க. என்னென்ன அட்டூழியம் பண்ணுவான்னு கற்பனை பண்ணால் எனக்கு நிறைய வருது குழந்தைய, இல்லையா? அப்போது இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் பிள்ளைகளாக, அவர் செல்ல ஆட்டுக்குட்டியாக இருக்கிறீங்க. உங்களை விடுவாரா? விட மாட்டார். உங்களை ஒரு வியாதிக்கு விட மாட்டார். ஒரு கண்ணீருக்கு விட மாட்டார். கஷ்டத்துக்கு விட மாட்டார். நீங்க நம்பணும், நான் லக்ஸூரியாக வாழும்படியாக இயேசுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆமென். நான் வறுமையிலே வாழ விரும்பல. ஆமென், ஆமென். ஒரு இங்கிலாந்து தேசம் ஒரு தேசம் இருக்குதான், தன்னுடைய தேசத்துல குடியுரிமை இருக்கிற ஒரு மனிதன் கூட வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த தேசம் விரும்புது. ஒரு மனுஷன் ஆள்றான், அவனுக்கு அவ்வளோ நல்ல இதயம் இருக்குன்னா, உங்களையும் எனக்கும் ரத்தம் சிந்தி ரட்சித்து நம்மளை நீதிமானாக்கி பரிசுத்தவானாக்கி அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறாரே, அவருக்கு உங்களை குறித்து எவ்வளவு ஆசை இருக்கும். ஆமென். எத்தனை பேரால இதை ஏற்றுக்கொள்ள முடியுது? ஆமென், ஆமென். ஆமா, அவருடைய அன்பு, அந்த மேய்ப்பன், அவருடைய அன்பே விலையேற பெற்ற அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நான் இந்த வார்த்தையில நான் மாட்டிக்கிட்டேன். நான் நிறைய ரெடி பண்ணினேன், ஆனா இந்த லக்ஸூரியஸ் லவ் அப்படின்னு அது வந்துச்சு பாருங்க, இந்த வார்த்தையை விட்டு என்னால் போகவே முடியல. இந்த வார்த்தையிலேயே நான் ஒரு 2-3 நாள் மாட்டிக்கிட்டேன், நான் சிக்கிக்கிட்டேன். நான் இந்த வார்த்தையை நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், அதை நான் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதனால அற்புதங்களை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை நீங்களும் இந்த வார்த்தையில மாட்டணுங்க. சொல்லுங்க பார்க்கலாம், வார்த்தையில மாட்டணும். வார்த்தையில மாட்டணும். யாரு வார்த்தை? நீங்க விட்ட வார்த்தையில நீங்க மாட்டினீங்கன்னா நீங்க தொலைஞ்சிங்க. எத்தனை பேருக்கு புரியுது? வார்த்தையை விட்டு மாட்டின ஆட்கள் இந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டு வாங்கடா அப்படின்னு போனா பிரச்சனையை பெருசாக்கிட்டு வந்துருவாங்க. வாயை மூடிட்டு வந்திருந்தாலும் நம்ம சரி பண்ணிருக்கலாம். இன்னைக்கு மிகப்பெரிய பெரிய பாதிப்புக்கு காரணம் என்னன்னா நம்ம வாய் தான். ஆனா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கணும்னா ஆண்டவர் வார்த்தையில நீங்க சிக்கணும். அவர் வார்த்தையில நீங்க சிக்குனீங்கன்னா அவர் வார்த்தை உங்களை அவ்வளவு உயரத்துல கொண்டு போயிடும். உங்களை அவ்வளவு சமாதானமாய் வாழ வைக்கும், அவ்வளவு ஆசீர்வாதமாய் வாழ வைக்கும். ஆமென். அந்த வார்த்தையில நம்ம சிக்க மாட்டேங்கிறோம். நம்ம என்னன்னா, இன்றைக்கு வேதத்தை வாசித்தாயா அந்த சென்டிமெண்ட்லயே இருக்கிறோம். ஓ, இன்னைக்கு வேதம் வாசிக்கணுமே.
காலையில எழும்புன உடனே பெண்களுக்கு கிச்சனுக்கு போய் காப்பி போடணும், பாத்திரம் வளர்க்கணும்ன்ற எண்ணம் தான் எழும்புன்னு ஓடும் இல்லையா? என்ன யோசிக்கிறதெல்லாம் கரெக்டா சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு, எழுந்த உடனே ஐயோ சமைக்கணுமே அப்படின்ற எண்ணம் வரும். அந்த எண்ணத்துக்கு தடை போடுறதுக்கு ஒரு எண்ணம் வரும். ஐயோ முதல்ல முட்டி போடணுமே, ஐயோ ஒரு வசனம் வாசிக்கணுமே, பைபிள்ல வாசிக்கலாமா, இல்ல காலண்டர்ல இருக்கிற வசனத்தை வாசிக்கலாமா, இல்ல செல்போனை பார்த்து அதுல ஏதாவது ஸ்டேட்டஸ்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாமா, இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல என் ஃப்ரெண்ட் அனுப்பியிருப்பான் அதை பார்த்து வாசிக்கலாமா, ஆப்ஷன் நம்ம இவ்வளவு யோசிப்போம். எது ரொம்ப ஈஸியா இருக்குதோ அந்த ஆப்ஷனை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஆண்டவர் பேசிட்டாரு. இது இல்லைங்க வார்த்தையில சிக்கிறது. வார்த்தையில சிக்கிறதுன்னா அவர் வசனத்தை வாசிக்கும் போதே அவர் உங்களை பேசுவார் பாருங்க. அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை விட்டுட்டு முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. அந்த வார்த்தை நம்மளை வேற வழி ஆக்கும். அந்த வார்த்தை நம்மளை பிடிச்சி அப்படியே நிறுத்தும். அந்த வார்த்தை நான் உங்களுக்கு பல கோணங்களிலே பல சத்தியங்களை உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். அதுல நீங்க நிக்க நிக்க உங்களுக்கு அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். ஆமென், ஆமென். கரண்ட் பில் கட்டணும். அந்த பில் வந்ததுல இருந்து எனக்கு டென்ஷனு. என்னடா இவ்வளோ பில்லு வந்துருச்சு, என்னடா இதே மாசத்துல பாத்தீங்கன்னா வரி டாக்ஸ் வந்துருச்சு. வாட்டர் டாக்ஸு, கட்டடம் டாக்ஸி, பாதாள டாக்ஸி எல்லாம் வந்துருச்சு ஒரே மந்த்ல. இவ்வளோ அப்படி ரொம்ப டென்ஷனா இருந்தேன். ஆனா இந்த வார்த்தை கிடைச்ச உடனே ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் அற்புதம் நடக்குது. ஒண்ணு ஒண்ணா கட்டி முடிச்சோம். ஆமென் சொல்றீங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான தேவைகளுக்கு பணம் அல்ல, அவருடைய வார்த்தையில நம்ம சிக்கிறோம் பாருங்க, அங்கதான் உன் தேவைகள் அற்புதமா சந்திக்கும். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆமா, பாருங்க இந்த வேதத்துல அந்த லக்ஸூரியஸ் லவ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குது. அதை இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். அந்த அன்பு அப்படின்னா இயேசுவின் அன்பு, மெய்ப்பனின் அன்பு. நீங்க இப்ப வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்றது புரியாது இல்ல. மெய்ப்பன் அப்படின்னு சொன்னா பணக்கார மெய்ப்பன், ஒரு தகப்பன், மிகப்பெரிய தகப்பன். அவரு ஆட்டுக்குட்டிகளை வளர்க்குறாரு. அந்த ஆட்டுக்குட்டிகள் அவருடைய எல்லைக்குள்ளேயே இருக்கிற ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்கு அவர் கொடுக்குற அன்பு என்னன்னா லக்ஸூரிய சொகுசான அன்பை கொடுக்குறாரு. அது எந்த ஆபத்திலையும் போய் மாட்டிக்கொள்ளாத விதத்துல ஒரு எல்லைக்குள்ளே அதை வைத்து பாதுகாக்கிறாரு. நீங்க நினைக்கலாம் இவ்வளவு நல்ல மேய்ப்பனு ஏன் தன்னுடைய கேம்பஸுக்குள்ளேயே வச்சு அதை பண்றாரு, அதுக்கு சுதந்திரத்தை அவர் தடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா, சுதந்திரத்தை தடுக்கல. அந்த எல்லையில இல்லாத ஆசீர்வாதமே இல்லை, எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்த எல்லை அது. அந்த அன்புக்குள்ள ஒரு குறைவும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிப்பட்ட திருப்தியான ஒரு எல்லைக்குள்ளே அங்கு திருப்தியாய் போஷிப்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, கவனிப்பதற்கு அதுக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட அந்த எல்லைக்குள்ளே வசதிகள் நிறைந்த ஒரு முறை அம்பானி வீட்டை குறிச்சதான ஒரு வீடியோவை நாங்கள் பார்த்தோம். அம்பானி வீட்டில் இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு அந்த கேம்பஸுக்குள்ள இருந்தா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆசீர்வாதமாமே. அவங்க ஒரு ஓனர் கீழே வேலை செய்யறாங்க. அந்த ஓனருடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட உணவாமே, அவங்களுக்கு அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸா, அவங்க சாப்பிட்றதுக்கான டைனிங் டேபிள் அப்படி இருக்குதான். இந்த உலகத்தில் இருக்கிற எஜமானங்களே தனக்கு வேலை செய்கிறவர்களை அப்படி பார்த்துக்கிறாங்க. அவன் ஏன் தெரியுமா அப்படி பார்த்துக்கிறான்?
அவன் ஸ்டேட்டஸ் அவன் விட்டு கொடுக்க கூடாதுன்ற கௌரவத்துக்காக தான் வேலைக்காரனை பார்த்துக்கிறான். நான் இந்தியாவிலேயே நம்பர் 1 கோடீஸ்வரன், என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் அவன் கூட தரம் குறைஞ்சவனா இருக்கக்கூடாதுன்றதுல அவன் தெளிவா இருக்கிறான். இப்ப நீங்க யோசிங்க, உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாராம், அவர் சிலுவையில மரிச்சு உயிரோடு எழுந்து உங்களை நின்று வர நேசிக்கிறாராம். அவருடைய அப்பா அவர் அவ்வளவு சொகுசா வாழ வச்சாராம். அவரு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அப்பாவா இருக்கிறாராம், உங்களை அவர் வறுமையில வாழ வைப்பாராம். கரெக்டா? தப்பு. அப்படியா? இல்ல. புரியுதா? உலக மனுஷனுக்கே அவ்வளவு கௌரவம்னா ஏசப்பாவுக்கு நீங்க எப்படி வாழ்ந்தா அவருக்கு கௌரவம்னு யோசிப்பாரு. ஆமென், ஆமென். உங்க ஏழ்மைய நீங்க நம்பிட்டீங்க, இதுதான் வாழ்க்கைன்னு நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்க. அடம் பிடிக்கணும், இந்த ஏழ்மை என் வாழ்க்கை இல்ல, இந்த வியாதி என் வாழ்க்கை இல்ல, இந்த 5க்கும் 10க்கும் மாரடைக்கிறது என் வாழ்க்கை இல்ல, நான் செல்வ சீமானுடைய கரத்திலே நான் ஆடுகளாக இருக்கிறேன். ஆமென். நீங்க இன்னொன்னு நீங்க யோசிச்சிருக்கணும், யோசிக்கல, உங்களுக்காக நான் யோசிக்கிறேன். அவ்வளவு லக்ஸூரியான அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு மெய்ப்பன், தன்னை மெய்ப்பன் என்று சொல்றாரு, ஆனா அவர் உங்களுக்கு அப்பாவா இருக்கிறாரு. ஏன் உங்களை விலையேற பெற்ற நொக்கட் ஆடாக உங்களை பார்க்கிறார்? ஏன் அப்படி பார்க்கிறாரு? ஆடு அப்படின்னு சொன்னா 5 அறிவு. ஆடுனா 5 அறிவு. அவர் மெய்ப்பனாக சொகுசான வாழ்க்கையை கொடுக்கிற மெய்ப்பன், சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்கிற ஆடாக உங்களையும் என்னையும் அவர் மாற்றி வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? உன் 6வது அறிவுக்குள்ள நீ ஜம்ப் பண்ணி குதிச்சு உன் வாழ்க்கையில நீ எதையாவது செய்யணும்னு நீ இதுவரைக்கும் முயற்சி பண்ண பாரு, அந்த முயற்சிக்கு பேரெல்லாம் பெரிய வாத்து முட்டை, டைனோசர் முட்டை. முட்டைய நீங்க எவ்வளவு பெருசு வேணா போடுங்க, அது என்னதான் அதுக்கு பேரு? முட்டை தான். முட்டையை எவ்வளவு டிசைனா வேணா நீங்க அதுக்கு கலர் கொடுங்க, அதுக்கு பேரு என்ன? முட்டை தான். 6வது அறிவை நீ பயன்படுத்தி உன் வாழ்க்கையில நீ எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உன்னை முட்டையாகவும் இன்னும் பெரிய முட்டையாகவும் தான் உன்னை மாத்திக்கிட்டு போகுமே தவிர, உன்னுடைய மாம்ச முயற்சிகள். மனிதனுக்கு செம்மையா தோன்ற வழிகள் எல்லாம் மரண வழிகள் வேதம் சொல்லுது இல்ல? மனுஷன் நீதிமொழிகளை நீங்க வாசிங்கன்னா இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிப்பானா அது முடிவோ மரணம் அப்படின்னு. நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு யோசிச்சாலும் ஏசுன்னு ஒருத்தர் உங்க கூட இல்லைன்னா எல்லாமே தோல்விதான். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல பணம் தான் மிக சிறப்பு என்று சொல்லி சம்பாதித்து பணங்களை அளவுக்கு அதிகமாக குவித்த மனிதர்களுடைய இறுதி முடிவு என்னன்னா தற்கொலை. அவனுக்கு தெரியுது லாஸ்ட்ல இந்த பணம் தான் இல்லை, நான் தப்பான ஒண்ணுக்காக என் வாழ்க்கையை நான் நேரத்தை செலவு பண்ண, இதுக்கு மேல ஒண்ணு இருக்குது. மிகப்பெரிய செல்வந்தர்கள் சந்தோஷமாய் வாழ்வதற்கு எவ்வளவு கோடி வென்று வேண்டும் என்றாலும் கொட்டுகிறார்கள். காரணம் என்ன? பணத்தை விட இதுலதான் மகிழ்ச்சி இருக்கிறது. அவன் உன்னை கண்டுபிடிக்கிறான், ஆனா அதுலயும் ஒண்ணும் இல்லை, அவன் மாறிக்கிட்டே போறான். ஆனா இன்னைக்கு நீங்க அறிஞ்சிக்கங்க, உன்னுடைய 6வது அறிவை பயன்படுத்தி மாம்சத்துல நீ எடுத்தன்னா நீ மாம்சத்துல எடுக்கிற அந்த முடிவு தான் பாவம். இன்னைக்கு தண்ணி அடிச்சா பாவம், அதை அடிச்சா பாவம், இதை குடிச்சா பாவம்ன்றான். இயேசுவை விட்டு நீ உன் சொந்த மாம்சத்தில் எடுக்கிற முயற்சி தான் பாவம். நான் அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன். இயேசுவனுடைய கரத்தில் நான் ஒரு விலையேற பெற்ற செல்லமான ரொம்ப காஸ்ட்லியான நொக்கடு ஆடாக நான் இருக்கிறேன். சொகுசாக என்னை வாழ வைக்கிற ஒரு அப்பா எனக்கு இருக்கிறார்.
நான் என்னுடைய வாழ்க்கை இப்படி கட்டுவேன் அப்படி கட்டுவேன் என்கிற இந்த இந்த முயற்சி எல்லாம் நான் தூக்கி போடுறேன். என் அப்பா எனக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். அந்த அறிவுக்குள்ளே நீ வருவனா, என்னை மேய்ப்பதற்கு, என்னை நடத்துவதற்கு, என்னை நேசிப்பதற்கு, எனக்காக யாவையும் செய்து முடிப்பதற்கு முடித்தவர் ஒரு அப்பா இருக்கிறாரு. விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், சொகுசான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு. அந்த அன்பு எனக்கு இருக்கும்போது என் வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கும். நான் முயற்சி பண்ண வேண்டியதில்லை, நான் போராட வேண்டியதில்லை, நான் களைத்து போட வேண்டியதில்லை. மாடா வளர்ச்சி ஓடா தேய்வதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில நீ சிறந்த முறையில் நீ முன்னேறுவதற்காக உனக்கான ஒரு வாழ்க்கை திட்டத்தை வரைந்து முடித்த ஒரு தகப்பன் இருக்கிறார். நீங்க யோசிக்கிறீங்க பாத்தீங்களா, நான் இப்படி ஆகணும், நான் அப்படி ஆகணும், நான் இப்படி முன்னுக்கு வரணும், நான் இப்படி வீடை கட்டணும், நான் இப்படி இந்த வண்டியை வாங்கணும்லாம் யோசிக்கிறீங்கல்ல. இதற்கான எல்லா திட்டங்களும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே செய்து முடிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் இருக்கும்போது அவருடைய கரத்தை நீ பிடித்துக்கொள், அவரோடு சேர்ந்து நீ யோசி, அவர் உனக்கு நல்ல ஆலோசனைகளை தருவார். ஆமென். 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 பாருங்க, வேதத்துல யாக்கோபுன்னு ஒரு மனிதன் இருந்தான். 16 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய மாமனார் அவரை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே இருந்தார். ஒரு மனுஷனை சொந்த மாமனாரே ஏமாத்துறான், ஆனா படைத்த தேவனால் ஏமாந்தவன் அந்த யாக்கோபு இருக்கிறானே, அவன் கண்ணை விழிக்கல. இவ்வளோ முறை ஏமாந்தவன், இதுக்கு மேல நான் ஏமாறணுமான்ற ஒரு எண்ணமே வரல. ஏன் அந்த எண்ணம் வரல தெரியுமா? ஒன்று, மனுஷன் சோறு கண்ட இடம் சொர்க்கன்னு போயிடுவான். ரெண்டாவது, பொண்ணு கிடச்சிச்சுன்னா பொண்ணு கிடச்ச இடம், பொண்ணு கொடுத்த இடம், மாமனார் வீடு சொர்க்கன்னு போயிடுவான் வீட்டோட அடிமையா. அவன் வாழ்க்கை ரெண்டாவதுல யாக்கோபுக்கு 1க்கு 2 பொண்ணு கிடச்சிது, அக்காவும் தங்கச்சியும். பொண்ணு கொடுத்த மாமனார் வீடே சொர்க்கன்னு சொல்லி அப்படியே வாழ்க்கையில் முன்னேறதை குறித்து யோசிக்கிறதே விட்டுட்டான். கவனிக்கிறீங்களா? இதை கவனிச்சுட்டு மெயின் மேட்டரை விட்டுறக்கூடாது, நல்லா கவனிங்க. ஆனால் ஒரு மனுஷனே முன்னேறுவதை குறித்து யோசிக்கல, ஆனால் அந்த மனிதனை நேசிக்கிற அவனுடைய கடவுள், அவனுடைய தேவன் இயேசு, அவனுக்கு தகப்பனாக இருக்கிறார். அவர் அவன் வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறார். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? பாருங்க, நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறுவதை குறித்து நீங்க யோசிக்கலையா? வேதம் சொல்லுகிறது, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்துறாங்களா, அது உங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம இன்னும் வாழ்க்கையில ஏமாந்துகிட்டே தோத்துக்கிட்டே இருக்கிறீங்களா? ஆனா உங்க அப்பா ஏசப்பாவுக்கு அது ரொம்ப கோபம் வருதான். அவரு உங்களை பிடிச்சி உலுக்கி, நீ என்னடா தோத்துக்கிட்டே இருக்கிற, எலும்புடா வாடான்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நீ ஏமாந்தது போதும், இனிமே உனக்கு திரளான ஆடுகளை தருகிறேன், திரளான ஆஸ்திகளை தருகிறேன், சம்பாதிக்க பலனை தரேன். நீ இனிமே இந்த ஏமாற்றப்பட்ட இடத்துல, இந்த இடத்துல உன்னை வஞ்சிச்ச இந்த இடத்துல நீ இருக்க வேணாம், உனக்குன்னு நான் ஒரு தேசத்தை நான் வச்சிருக்கிறேன், அங்க வான்னு கூப்பிடுறாரு. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? ஆமென். நீங்களே தோக்குறீங்க, நீங்களே ஏமாறுறீங்க. உங்களை ஏமாத்தின மனுஷங்கிட்ட காலில் விழுறீங்க, ஆனா ஆண்டவரை குறை சொல்றீங்க. உங்க மனசுல இருக்கிறத நான் கரெக்டா சொல்றேன்னா? ஆனா நீங்க குறை சொல்ற அந்த ஆண்டவர், உங்க அப்பா, உங்களை ஆடம்பரமான அன்பு, சொகுசாக உங்களை தாளாட்டுகிற அந்த அன்பு உள்ள தகப்பன் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான அட்வைஸ் மட்டும் கிடையாதுங்க, அப்படியே தூக்கி விடுறாரு.
அவர் சொல்ற பாதையில கால் வச்சாலே அந்த பாதையில பொன் விளையும். ஆமென். அவர் சொல்ற விஷயத்தை நீ கை வச்சினா அந்த கல்லு கூட பொன்னா மாறும். ஆமென். ஆமா, அப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கிறாரு. அவரை நீ ஒரு நாளும் குறை சொல்லிராத. ஆமென். ஆமென். அதனால இழப்பு உனக்கு தான் பல மடங்கு, தவிர அவருக்கு இழப்பு இல்லை. அவர் வேதனைப்படுவார். பாருங்க, நிறைய இருந்தாலும் ஆண்டவர் என்னை ஹோலி ஸ்பிரிட் நடத்துற அந்த ரூட்டுக்கு என்னை நான் விட்டு கொடுக்குறேன். கெட்டகுமாரன் இருந்தான்ல இஸ்ரவேல்ல, அப்பா கிட்ட பிள்ளைங்க சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கான, அப்படி பேசுறதுக்கான வார்த்தையே கிடையாது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அந்த நாட்டினுடைய சட்டத்துல பிள்ளைங்க அப்பா கிட்ட என் சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுன்னு பேசுவதற்கு அதிகாரமே கிடையாதான். அதுலயும் சின்னவன் இருக்கிறான் பாருங்க, சின்னவன் தம்பி, இரண்டாவது பிறந்தவனுக்கு சுத்தமா அந்த தகுதியே கிடையாது. ஒருவேளை அப்பாவே சொத்தை கொடுப்பாருன்னா மூத்தவனுக்கு தான் முதல்ல 2 மடங்கு கொடுப்பாரு, சின்னவனுக்கு கம்மியா தான் கிடைக்கும். இந்த கதையவே, இந்த உலக கலாச்சாரத்தையே, உலக வாழ்க்கை முறையவே இயேசு மாத்துறாருங்க அந்த கெட்டகுமாரன் சம்பவத்துல. எத்தனை பேருக்கு புரியுது அந்த கதையில? இதெல்லாம் உலக வழக்கத்தின்படி சொல்லுகிற உலக கலாச்சாரம். என்னுடைய கலாச்சாரம் என்னன்னா, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா மூத்த மகனை கொஞ்சுவாங்க, ரொம்ப பாசம் காட்டுவாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு சின்னவன். பைபிளை நீங்க பாத்தீங்கன்னா, ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். சின்னவன் குணம் பாத்தீங்கன்னா, அண்ணனை ஏமாத்திட்டான் கூழுக்கு, மூத்தவன் என்கிற ஆசீர்வாதத்தை ஏமாத்திட்டான். அப்பா மூத்தவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, அதை வேஷம் போட்டு ஏமாத்திட்டான். ஆத்தாக்காரி திருட்டுத்தனமா வேலையை பண்ணி பையனுக்கு ஆசீர்வாதத்தை ஏமாத்துற வேலையை செஞ்சு கொடுத்துட்டா. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, மூத்தவனை நான் வெறுக்கிறேன், இளையவன் சின்னவனை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னொரு வேதம் சொல்லுகிறது, இளையவனை மூத்தவன் சேவிப்பான் அப்படின்னு சொல்லுது. அண்ணன் தம்பிக்கு வேலை செய்வான் வேதம் சொல்லுகிறது. இப்ப ஆண்டவர் பாருங்க, அந்த கெட்டகுமாரன் தானே அப்பா கிட்ட பேசக்கூடாத வார்த்தையை பேசிட்டான், என் சொத்தை பிரிச்சு கொடுன்ட்டான். நியாயமா பார்த்தீங்கன்னா, நியாய பிரமாணத்தின்படி அந்த பிள்ளையை கொல்லணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது தெரியுது? கரெக்டா இல்லைங்களா? நியாய பிரமாணத்தின்படி அந்த சின்ன மகனை கொல்லணும். ஆனா என்னடா நம்ம நாட்டில் இப்படி பண்ணக்கூடாதது நீ பண்ணிட்டியாடா அப்படின்னு அப்பா தெரிஞ்சும், சரிடா இந்தாடா வச்சுக்கடா அப்படின்னு கொடுத்தாரு. அப்பா சாகும்போது தான் சொத்தை பிரிச்சு கொடுக்கணும் கலாச்சாரத்தின் அடிப்படையில். அவன் என்ன சொல்றான்னா, சொத்தை கொடுன்னு கேட்டது என்னன்னா, நீ எதுக்கு இருக்கிற செத்தா நல்லா இருக்குமே நினைச்சான். ஏசப்பாவை நீங்களும் நான் சாவடிக்க முடியுமா? அவர் நித்தியமாக இருக்கிறவர். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவருடைய சொத்தை அவன் கரைச்சிட்டான், அழிச்சிட்டான். திரும்ப வேலைக்காரனா வரான், அவனை வேலைக்காரனாவா எடுத்துக்கிட்டாரு. நீ எங்க போனாலும் என் சொத்தை நீ எவ்வளவு அழிச்சாலும் நீ திரும்ப வந்தா நீ இழந்ததை விட இன்னும் பல மடங்கு அதிகமான ஆஸ்திகள், உணவுகள், வஸ்திரங்கள், பணங்கள், வசதி வாய்ப்புகள், ஆடம்பரமான எல்லா காரியங்களும் என்னிடத்தில் திரளாக இருக்கிறது என்று உங்களுக்கு அவர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். நான் ஜெபிக்கிறேன், நான் இப்படிதான் ஜெபிக்கிறேன். அப்பா எனக்கு பல கோடி வேணும், நான் அழிப்பேன் தான், பணத்தை அழிப்பேன்.
நான் ஆடம்பரமா அழிப்பேன், ஆனாலும் நீர் கொடுக்கிறவர். என் அப்பாவை நான் புரிஞ்சிருக்கிறேன். நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன், நான் நல்லா வாழ்வேன், நான் அழிப்பேன். நீங்க கொடுக்குற காணிக்கை இல்லைங்க, இங்க இருக்கிற காணிக்கை நான் சொல்லல. அது நான் அவர்கிட்ட வாங்குற ஆசீர்வாதங்கள் சொல்றேன். இங்க சர்ச்சில் வர காணிக்கைகள் வச்சு இவ்வளோ தூரம் செஞ்சிருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அவருடைய ஆசீர்வாதங்கள்னால் தான் இதெல்லாம் செய்ய முடிகிறது. அந்த அப்பா உங்களை அப்படிதான் சொல்றாரு, என்னுடைய ஆடம்பரமான அன்புக்குள்ள உனக்கு ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். அவ்வளவு பாருங்க, இந்த உலகத்துல ஒரு நல்ல காஸ்ட்லியான நாய்க்குட்டிகளை வாங்கிறதுக்கு பல லட்சங்கள் போட்டு வாங்குறாங்களே. உங்களை எவ்வளவு லட்சம் போட்டு வாங்கினார் ஆண்டவர்? அவருடைய ஆடுகளா இருக்கிறீங்களே. உங்களை என்னையும் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு நாயை வாங்குறான்னா அவனுடைய பெருமையை காட்டுவதற்கு, இது அமெரிக்காவில இருந்து கொண்டு வந்த நாயிடா, இது ஜெர்மன்ல இருந்து கொண்டு வந்த நாயிடா, உங்க இந்தியாவுல இத்தனை லட்சத்துக்கு ஒருத்தர் நாய் வாங்கினான், நான் தான் இந்தியாவிலேயே நாயை விலையை அதிகமாக கொடுத்து வாங்கினேன் என்று சொல்வதற்காக வாங்குவான் இல்லையா? ஆனா எந்த நாய் வாங்கின ஓனரா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் தான் உயிரை கொடுத்து வாங்குவானா? அப்படி யாராவது உங்களுக்கு தெரியுமா? என்னங்க, உங்களையும் என்னையும் செல்ல ஆட்டுக்குட்டியாக விலைக்கு வாங்கினாரு. காசு கொடுத்து வாங்கினாரா? தன் ஜீவனை கொடுத்து வாங்கினாரு. தன் ரத்தத்தை சிந்தி தன் சரீரத்தை பிக்க கொடுத்து வாங்கினார். ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, நான் ஒரு ஆணா இருக்கிறேன், என்னுடைய ஹெட்வைட், அந்த ஹெட்வைட்ல இருந்தேன்னா நீங்களாம் இங்க இருக்கவே மாட்டீங்க. அவ்வளவு ஹெட்வைட். நான் சாப்பிடும்போது யாராவது சாப்பிடும்போது அப்படி சவுண்டு கேட்டு நினைச்சிங்களேன், இந்த சோறு அப்படியே போட்டுட்டு போயிடுவேன். வேர்வை நாத்தத்தோடு யாராவது பக்கத்துல வந்தா அவ்வளோ டென்ஷன் ஆயிடுவேன். அதாவது ஒரு மாதிரியான பசங்க, இந்த ஒரு ஒரு மாதிரி சரியான பசங்க என் பக்கத்துல வந்தாலே ஐயோ அப்படியே ஒதுங்கி போயிடுவேன். என் பாடியை டச் பண்றதுக்கே யாரையுமே நான் விட மாட்டேன், அவ்வளோ சென்சிட்டிவா வச்சுக்குவேன். எல்லாருமே எனக்கு கீழே தான் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம். இப்ப பெண்கள் அப்படி இருப்பாங்க இல்லைங்களா? தன்னுடைய சரீரத்தை தொட யாருக்கும் அதிகாரம் தர மாட்டார்கள், அவ்வளவு. ஆனால் அதே பெண் ஒரு குழந்தையை வயிற்றில் எடுக்கும் பொழுது தன்னுடைய பெருமை, தன்னுடைய படிப்பு, தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க எதெல்லாம் விட முடியாதுன்னதை எல்லாத்தையும் விடுறாங்களே. எதுக்காக? அந்த குழந்தைக்காக, அது மேல இருக்கிற அன்புக்காக எல்லாத்தையும் விடுறாங்க. அவங்களால ஐஸ்கிரீம் சாப்பிட விடாம இருக்க முடியுமா இருக்கும், பிரியாணி சாப்பிட விடாத இருக்க முடியுமா இருக்கும், லாலிபாப்பு அப்படி இப்படி, ஆனா எல்லாத்தையும் விடுறாங்களே. ஏன்னா குழந்தைக்கு, அந்த குழந்தைய பெற்றெடுக்கும் போது அவ்வளவு வலி. அவங்க சுகமா வாழ்ந்திருப்பாங்க அம்மா அப்பா அவங்க குடும்பத்துல, ஆனா அந்த பிள்ளையை பெற்றெடுக்க அவங்க அவ்வளவு சுகத்தை எல்லாம் அவங்க இழக்கிறாங்களே. ஏன்? அந்த குழந்தைக்கா. இயேசு இந்த உலகத்துல எந்த ஒரு நாய்க்குட்டி வாங்குறவனும் ஆட்டுக்குட்டி வாங்குறவனும் இப்படியாக எவனா வாங்கியிருப்பானா? ஆனா இயேசு உங்களை என்னையும் அவருடைய செல்ல நொக்கடு விலையேற பெற்ற காஸ்ட்லியான ஆடாக வாங்கினாரு. ஒரு தாயை போல இவ்வளவு தியாகம் செய்து வாங்கினார். நான் சொன்னது புரிஞ்சிச்சா? அந்த பெண்மணியை அப்படியாக நீங்கள் இருந்தீங்க இல்லையா? ஆனா அந்த பிள்ளையை பெற்றெடுக்க எவ்வளவு தியாகம் செய்தீர்கள், எவ்வளவு ரத்தத்தை இழந்தீர்கள், எவ்வளவு உங்கள் ஆசைகளை இழந்தீர்கள். அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் போது எவ்வளவு வலிகளை சகித்தீர்கள். இதையெல்லாம் விலை கொடுத்து
ஈடு செய்ய முடியுமா ஆண்களால பெண்களுக்கு? நீ லேபர் பெயின் அடைஞ்சதுக்கு உனக்கு இவ்வளவு பணத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். அப்போ நீங்க சொல்லலாம், காசு கொடுத்தா என்ன வாங்கினாரு, ரத்தம் சிந்தி வாங்கினாரு, சிலுவையில் அடிக்கப்பட்டு வாங்கினாரு. அப்பா அவர் சிந்தின ரத்தத்துக்கு அளவு கொடுக்க முடியுமா? இப்ப நான் சொன்னேன், ஒரு பெண் தன் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஆணுக்கு கூலி கொடுக்க முடியாது அப்படின்றத நீங்க ஏற்றுக்கொள்றீங்கன்னா, இயேசு உங்களையும் என்னையும் விலையேற பெற்ற பிள்ளையாக அவர் பெற்றெடுத்தாருன்னா அந்த விலையை யாராவது கொடுக்க முடியுமா? ஒரு தரம் வந்து